பிரைஸ் தி லார்ட். எருசலேமுக்கு இயேசு ஏன் கோழி மற்றும் குஞ்சு உருவகத்தை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 13:34 இயேசு இவ்வாறு சொன்னார்: எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகள் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஒரு கோழி தன் குஞ்சுகளை ஆபத்திலிருந்து பாதுகாக்க தன் சிறைகளை விரிப்பது போல எருசலேமை காப்பாற்ற இயேசு ஏங்கினார். பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய செட்டைகளால் மூடுவதாக சங்கீதம் 93:4 விவரிக்கிறாரு. இப்போது இயேசு தன்னை அந்த அடையாளமாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய இருதயம் கண்டனம் செய்ய அல்ல, ஆனால் பாதுகாக்கவும் சமாதானத்தை கொண்டு வரவும் பாவத்திலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்க கொடுக்கவுமே இருக்கிறது. ஆனால் இயேசு இங்கு நீங்கள் தயாராக இல்லை என்று சொல்லி துக்கத்தோடு இந்த வசனத்தை முடிக்கிறாரு. இயேசு தம்முடைய ஊழியத்தின் முடிவை நெருங்கும் பொழுது இந்த வசனத்தை சொன்னாரு. எருசலேமின் தலைவர்கள் அவருக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை மீண்டும் மீண்டும் நிராகரித்தனர். இப்போது தன்னையே மெசியாவாகிய அவரையே நிராகரிக்கிறார்கள். நகரத்தின் ஆவிக்குரிய குருட்டுத்தனம் மற்றும் வரவிருக்கும் அழிவை குறித்து இயேசு இங்கு புலம்புகிறாரு. கிபி 70ஆம் நூற்றாண்டில் ரோம் பேரரசு எருசலேமை அழித்த போது இந்த காரியம் நிறைவேறிற்று. இன்றும் அதே ஆபத்து உள்ளது. இயேசு இன்னும் தம்முடைய சிறகின் கீழ் நம்மை அழைக்கிறாரு. அங்கு நாம் மன்னிப்பு, ஓய்வு மற்றும் பாதுகாப்பை காண்கிறோம். தேவன் ரட்சிக்க தயாராக இருக்கிறார், ஆனால் அநேக இருதயங்களை அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டது. விவசாயி எரிந்த பண்ணை பகுதியாக வழியாக நடந்து போன போது ஒரு கோழியின் குறுகிய உடல் அங்கு இருந்தது. அதை உதைத்த போது திடீரென்று பல சிறிய குஞ்சுகள் உயிருடன் காயமின்றி வெளியே ஓடி வந்தன. அந்த பண்ணையின் தீயின் போது கருகிய போது தாயின் கோழி தனது சிறகுகளை விரித்து தம் குஞ்சுகளை மூடி இருந்தது. அதே நேரத்தில் தீ தாயை கோழியை எரித்தது. தாய்க்கோழி தன் குஞ்சுகளை உயிர் வாழ தன் உயிரை கொடுத்தது. அதே போல இயேசு சிலுவையில் அவர் தம் கரங்களை விரிவாக விரித்து நியாய தீர்ப்பின் நெருப்பை தம்மேல் எடுத்துக்கொண்டு அதனால் நாம் அவரது இறகின் கீழ் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று விவரிக்கிறாரு. கோழியின் உருவகம் மென்மையானது மற்றும் அவசரமானது. இயேசு நமக்காக ஏங்குகிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை அழைக்கிறார். எனவே குஞ்சுகளைப் போல் நாம் அவரது இறகின் கீழ் ஓட தேர்வு செய்ய வேண்டும். அவரது இறகின் கீழ் ஜீவனும் சமாதானமும் நித்திய பாதுகாப்பும் இருக்கிறது. ஆமென்.